அடிக்கிற ஜோக் எல்லாமே பெண்கள் குறித்தாக தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லாரும் சிரிப்பாங்க. அதன் பிறகு பிரிண்ட் மீடியா வந்த பிறகு காசிப்பாக மாறினுச்சு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானுச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும். இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு கள்ளக்காதல் வீடியோ போட்டால் பின்னாடி கமெண்ட்டில் வந்து அந்த பொண்ணை பற்றி எல்லாரும் என்னவோ ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த நாட்டில் திடீர்னு எப்படிப்பா இவ்வளோ கலாச்சார காவலர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ கலாச்சார காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தினம் தினம் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கமெண்ட்டில் பேசுகிறவன் பூரா அவன் தெருவில் நடக்கிறத கேட்கணும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. அப்படியான சூழலில் இந்த நூறுசாமி மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. ஏன்னா இந்த படம் ஆண்கள் பார்க்க வேண்டிய பெண்களுக்கான படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஆண்களுக்கான படம். அப்படியான ஒரு படம், மிக அற்புதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ கேரக்டர்ஸ், சில பேரால் மட்டும்தான் சினிமாவில் இதை செய்ய முடியும், சசி சாரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படியான கதாபாத்திரங்கள். சுவாசிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு விஜய் ஆண்டனி சாரோட ஃபேஸ் நினச்சா நமக்கு ஒரு த்ரில்லர் கதை தான் ஞாபகம் வரும் எழுதுறதுக்கு. அப்படியான சூழலை இந்த படம் உடைச்சிருக்கு. ரொம்ப சூப்பர் சூப்பர். ஒரு ஃபேன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற ஒரு மனுஷி, தகப்பன்களாக மாறக்கூடிய மகன்கள், எங்கேயோ ஒரு நடைப்பயணத்தில் வந்து நம்பிக்கையை விதைக்கிற மோட்சம், தேசிய கொடியை தைக்கிறதுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வலியை பகிர்ந்து கொள்கிற ஆசிரியர், அன்பை தனது அன்றாட இயல்பாக்கி கொண்ட ஏழுமலை, இப்படி எத்தனை கதாபாத்திரங்கள். இதை வந்து உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படம் நான் அவர்கிட்ட சொன்னேன், பூ வந்து மிகச்சிறந்த படம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அது தேட்ரிக்கலாக போகல. இந்த படம் மிகச்சிறந்த படம், தேட்ரிக்கலாக சூப்பராக போகும். பூ விட்டதை 100 சாமிகள் பிடிக்கும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. லவ் யூ சார், லவ் யூ. வந்து கண்டிப்பாக இதே வார்த்தையை சொல்லுவாங்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பாஸும் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சூப்பர் பாஸ்ட்டை கொண்டு போகிற வேலையை, ஒரு சூப்பர் பாஸை மீட் பண்ணுறோம், ரூமுக்குள்ளே போகிறதுக்கு நாமளாக போயிட முடியாது இல்லையா. அந்த கதவை, அந்த ஒரு கதவு நடுவில் இருக்கும், அந்த கதவு மாதிரி ஜன்னல் மாதிரி இருக்கிற ப்ரெசன்ட் மீடியா, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷத்தோட அந்த சூப்பர் பாஸ் கிட்ட இது நல்ல படங்கள்னு சொல்லிட்டு போய் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அந்த படம் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்பயும் போல் ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த கதையை எங்கிருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவும் மகனையும் மீட் பண்ணேன். அதாவது இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, தாயை ஒரு மகன் தெய்வமாக பார்த்தான். அது வந்து பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான். தட் இஸ் நூறுசாமி. அப்படி அந்த தாயை மனுஷியாக பார்த்த ரியல் மேன், ரியல் பாஸ்கர், அந்த கேரக்டரை வந்து இப்போ கூப்பிட்றேன். அவருடைய கதையிலிருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். பாஸ்கர் வாங்க. வேர் இஸ் பாஸ்கர்? பாஸ்கர் வாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். நாம் எல்லாம் அம்மாவை வந்து தெய்வம்னு சொல்லி அவங்க லைஃப்பை நாம் ஜாலியாக இருந்துகிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் எந்த அம்மாவோ நமக்கெல்லாம் எண்ணெய் போட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்குற, தோசையை பண்ணி கொடுக்குற அம்மாங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. எந்த அம்மாவாவது முருகலான தோசை போட்டு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? சான்ஸே கிடையாது. பிஞ்ச தோசை தான் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் அதுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அம்மாவை மனுஷியாக பார்க்குறான். நீ எனக்கு கொடுக்குறது முக்கியம் இல்லைம்மா, நீ சாப்பிடுமான்னு சொன்ன முதல் மனுஷன். ஸோ இந்த மனுஷன் இல்லைன்னா இங்கே இந்த கதையே கிடையாது, நாங்கள்லாம் இங்கே கிடையாது. ஸோ பேசிக் இந்த மனுஷன்தான். இந்த படம் பார்க்குற எல்லாருமே
அம்மாவை வந்து மொதல் தடவையாக மனுஷியாக பார்க்க ஆரம்பிப்போம். அது நடக்கும். இதுக்கு ரொம்ப உறுதுணையாக பணம் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அழகான படத்தை, ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு இந்த நிமிஷத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப 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 நன்றி விஜய் ஆண்டனி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக என்னோட லைஃப்பில் 3 மைல் ஸ்டோன் சார். ஒன்று வந்து நீங்கள் டிஷ்யூமில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, 2வது வந்து பிச்சைக்காரன் எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தாலுமே என்னை வந்து மக்கள் மனசில் நீங்கள் இடத்த கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்க விஷயம் என்னன்னா, என்னோட லவர் பாயாக மாற்றினது. தேங்க்யூ சார். நானும் எவ்வளோ இன்டர்வியூல கேட்டு பார்த்துட்டேன், கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்தால் கூட லவர் பாய்னு சொல்ல வச்சிட்டீங்க. மாபெரும் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து இந்த லவர் பாய் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் எல்லாமே லவ் மூவி வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு மிக 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 அவசியமான படம். நான் எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வாங்க படத்தை பார்க்க வாங்க, எனக்கு காசு கொடுங்க, அந்த மாதிரி மூட்டில் இந்த படத்தை நான் தயவு செஞ்சு நான் கூப்பிடல. சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு படம். உங்கள் வீட்டில் அக்கா, தங்கச்சி, அம்மா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முக்கியமான படம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். உங்கள் யாரையுமே இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி விஜய் ஆண்டனி சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் ரமேஷ், குரூப் ஸ்டில் உண்டு. உட்கார் ஒரு நிமிஷம். வீடியோ கவரேஜ். ஒன் செகண்ட். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் நன்றி, ஸ்பெஷலி சசி சார், விஜயானி சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. தனித்தனியாக சொல்ல முடியாது, பட் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு அதிகமாக பேச முடியல. கண்டிப்பாக படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களாம் எங்களை பற்றி பேசுங்க நம்புறோம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். நன்றி. சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். சசி சாரோட நான் இது 3வது படம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். தொடர்ந்து உங்களோட பயணிக்கிறதுல கண்டிப்பாக இது சக்ஸஸ் மீட்டில் பேசுவோம். நன்றி சார். தேங்க்யூ. நாதா, இந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னே சுவாசிகா என் கண்ணத்தை பிடிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வாங்க சுவாசிகா, வாங்க உங்களுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சொல்லாமலை படத்தில் வந்து உதவி இயக்குனராக சார் படத்தில் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு படத்தில். இப்போ சார் படத்தில் இத்தனை படம் சார் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர், சின்ன கேரக்டர், நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய டாக்கை ஏற்படுத்தும், சமூகத்தில் டாக்கை ஏற்படுத்தும். கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும். தேங்க்யூ. சுவாசிகா மேடம் மாதிரி பேசுவார்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட லைஃப்பில் கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட் தான் நூறுசாமி. அண்ட் என்னோட நூறுசாமி சசி சார் தான் எனக்கு சாமி மாதிரி வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போனேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ என்டையர் டீம் நூறுசாமிக்கு தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் இந்த நல்ல படத்தை நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க, ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும். தேங்க்யூ. சுவாசிகா பற்றி சொல்லணும்னா, சுவாசிகா நடித்த மொதல் படத்து கேமராமேன் நான். ஒரு சின்ன படம் ஒரு படம் பண்ணோம். அதில் வந்து சுவாசிகா தான் ஹீரோயின். ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் இருக்குமா? ஆமாம். ஒரு லைஃப் எவ்வளோ டேர்ன் பாருங்கள். வாழ்த்துக்கள் சுவாசிகா. நன்றி. தேங்க்யூ.